நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் களத்தை எப்படி அணுக வேண்டும், எப்படி செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தேர்வு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. பல அரசியல் கட்சிகள் வாய் பொளக்கிற மாதிரி வேட்பாளரை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் அனைவரும் சமம், அனைவரும் தமிழர் என்ற அடிப்படையில் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. இது உண்மையாலுமே வரவேற்க வேண்டிய காரியத்தை பண்ணியிருக்காங்க. முதல்ல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். நாம் தமிழர் கட்சி தற்போது மிகப்பெரிய வெற்றிகரமான புரட்சிகரமான மாநாடை நடத்தி முடிச்சிருக்காங்க. வேட்பாளர்கள் மாநாட்டினுடைய தாக்கத்தை அப்படியே தொகுதியிலையும் கடத்த பார்க்கணும். திரும்புற திசையெல்லாம் நாம் தமிழர், நாம் தமிழர், விவசாயி விவசாயி, சீமான் என்று பதிய வைக்கணும். மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெற போறாங்க என்ற தாக்கத்தை ஏற்படுத்தணும். நாம் தமிழர் கட்சியின் தொடர் பயணத்தை ரொம்ப சிறப்பா மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நாம் தமிழர் கட்சி ஏன் தொடங்கப்பட்டது, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நமக்கு செய்த துரோகங்களை பற்றியும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம்மளால ஏன் கேள்வி கேட்க முடியல என்பதை பற்றியும், இலவசங்களால என்ன பாதிப்பு இருக்கு போன்ற பல காரணங்களை மக்களிடம் சொல்லி மக்களை சிந்திக்க வைக்கணும். நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை முழுமையா பயன்படுத்தணும். தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஒவ்வொரு பூத்துக்கும் நல்ல தைரியமுடைய, பொதுநலன் மீது அக்கறையுடைய நபர்களை ஒவ்வொரு பூத்துக்கும் நியமிக்கணும். அங்கீகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் என்று மற்ற அரசியல் கட்சிகளுக்கு காட்டணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேட்பாளர்கள் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்த தவிர இந்த முறை செய்யக்கூடாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பல கிராமங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் போகவே இல்லை. அதை நான் பெரிய குறையா சொல்லலை. ஏன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து கிராமங்களுக்கும் போறது என்பது எந்த அரசியல் கட்சியாலையும் முடியாது. அதுல நாம் தமிழர் கட்சியும் விதிவிலக்கு அல்ல. அதுலேயும் குறிப்பா பண வலிமை போதுமான அளவு இல்லை. அப்போது மாநில கட்சி என்ற அங்கீகாரமும் இல்லை. ஆனால் தற்போது இந்த தேர்தலில் அனைத்தும் கைகூடி வந்திருக்கு. பணத்தை தவிர அனைத்து கிராமங்களுக்கும் போகிறது ஏன் முக்கியத்துவம்னா, கிராமங்கள் தோறும் இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு தொகுதி வேட்பாளர்கள் தான் நம்பிக்கை கொடுக்கணும். நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அனைத்து கிராமங்களிலும் வாக்கு இருக்கு. அவர்கள் தான் நாம் தமிழரை பற்றி பேசி பேசி சொல்லி சொல்லி நாம் தமிழர் கட்சியை வளர்த்துக்கிட்டு வராங்க. அவர்களுக்கு தொகுதி வேட்பாளர்கள் கொடுக்கிற நம்பிக்கை தான் அவர்கள் வேகமாக செயல்படுவதற்கு உறுதுணையா இருக்கும். அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையையும் கோட்பாடுகளையும் நோக்கத்தையும் பற்றி அனைத்து மக்களுக்கும் சொல்லுவாங்க. அடுத்தது, நாம் தமிழர் கட்சி செய்திருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களையும், அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும், சமீபகால மாநாடுகளையும், பனைமரம் ஏறுவது தொடங்கி ஆடு மாடு மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகள் மாநாடு, நீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வரையும் உள்ள அனைத்தையும் ஒரு காட்சி பதிவா, காணொளி ஆவணமா மக்களுக்கு போட்டு காட்டும் போது மக்கள் ஆச்சரியத்துல உறைந்து போயிருவாங்க. இப்படி ஒரு அரசியல் தலைவனா, மக்களின் வழிகளை உணர்ந்த அரசியல் தலைவன் இருக்கிறானா என்று சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் மக்கள் வியந்து பார்ப்பாங்க. நாம் தமிழர் கட்சி தொகுதிக்கு 25,000 வாக்குகளுக்கும் அதிகமாக கடந்த தேர்தலையே வாங்கியிருந்தாங்க. அது நிச்சயமா இந்த தேர்தலில் ரெட்டிப்பாக தான் உயரும். தொகுதி வேட்பாளர்கள் இந்த மாதிரி செயல்படும் போது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க. இதை செயல்படுத்துவதற்கு வேட்பாளர்கள் ரொம்ப கவனமா செயல்படணும். ஏன்னா 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்ற முகங்களை எதிர்த்து நிற்கணும். அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கிழித்து தொங்க விடணும். மக்களுக்கு அவர்களுடைய முகத்தை அம்பலப்படுத்தணும். இவை அனைத்தும் கைகூடி வரும்போது மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்குவாங்க. இவை அனைத்தும் இந்த தேர்தலில் கைகூடி வரும். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி மலரும். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் எப்படி செயல்படணும் என்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.